இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சகல வேற இன்னும் ஏய் சாரி தெரிஞ்சே அடிச்சிட்டேன். ஏய் யாருப்பா நீங்க? எதுக்குப்பா சும்மா போறவனை இடிச்சு வம்புழுக்கிறீங்க? வேலை பார்க்குறவங்க கிட்ட ஒம்பு இழுக்க முடியாதுல்ல, அதான் சும்மா இருக்கிறவங்க கிட்ட ஆசையா ஒம்பு இழுக்கிறோம். ஏய் என்னடா பிரச்சனை? மாப்ள விடுங்க, ஏன்பா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? பெரிய அறிவாளி இவன். நாம தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கோம், இவன் தேவையில்லாம ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். ஹலோ, யார் நீங்க? பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? ஏய் யார் அவன் பெருசா நியாயம் பேச வந்திருக்கான்? ஒருவேளை கல்யாண பொண்ணுக்கு லவரா இருப்பானோ? அனாவசியமா இங்க எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதே, ஒழுங்க போங்க. அதை கேட்க நீ யாரா? ஏய் மரியாதை சொன்னா புரியாதடா உங்களுக்கு, போங்கடா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, நாங்க உடனே கிளம்பி வரோம். யோ சார். பக்கத்துல ஏதோ பிரச்சனையா? வண்டி எடுக்க சொல்லு, போலாம். ஓகே சார். நம்மளையே மிரட்டுறான்டா. டேய் என்ன மாப்ள ஓடுறா மாப்ள ஏய் என்னாச்சு ராஜு? அடிச்சிட்டான்டா. சார் என்ன சார் இங்க பிரச்சனை, என்னாச்சு? சார் நாங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிட்டு இருந்தோம் சார், தேவையில்லாம கூப்பிட்டு அடிக்கிறான் சார். அடப்பாவி. இன்ஸ்பெக்டர் சார், பாத்தீங்களா என் ஃப்ரெண்ட்ஸை இவன் எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. சார் நாங்க சும்மா தான் நின்று பேசிட்டு இருந்தோம், மருதோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கு அடிச்சிட்டான் சார். டேய் சார் போய் சார். மாப்ள என்ன இங்க பிரச்சனை? யார் அடிச்சது? அத்தை, கல்யாணத்துக்கு வந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸை இந்த கார்த்தியை பிரச்சனை பண்ணி கை நீட்டி இருக்கான். இந்த கல்யாணத்துல பிரச்சனை பண்றதுக்காகவே வந்திருக்கியா? இன்ஸ்பெக்டர் சார், இவங்க போய் சொல்றாங்க. நாங்க சும்மா தான் இருந்தோம், இவங்க தான் தேவையில்லாம வந்து எங்கள்கிட்ட வம்பிழுத்தாங்க. இவங்க தான் மாப்பிள்ள மேல முதல்ல கை வச்சாங்க. சார் எதுவா இருந்தாலும் பொது இடத்துல பிரச்சனை பண்றது ரொம்ப தப்பு. வந்து வண்டியில இருங்க, வாங்க. சார்